குளிச்சாக்கா நம்ம மனசு வந்து புத்துணர்வு பெற்று விடுகிறது, புதிதாக பிறக்கிறது. ஒரு புதிதாக பிறந்த குழந்தையை போல் மனசு வந்து மனசும் உடம்பும் சரி புதிதாக அது வந்து புதிதான உணர்வுகளை பெறுகிறது. புதிதாக பிறந்த உணர்வு பெறுகிறது. அந்த மாதிரி உணர்வை பெறுகிறது குளிக்கும்போது. குளித்து முடித்த உடனே இப்போ ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது, ஒரு மூடு மனநிலை சரியில்லைன்னா மனநிலையை மாற்றணுன்னா குளிச்சிருங்க, தப்பு இல்லை. எத்தனை வாட்டி குளித்தாலும் தப்பே கிடையாது. குளிக்கிறதுல வந்து எத்தனை வாட்டி, அதுக்காக வந்து எல்லாம் 2 வாட்டி கண்டிப்பாக குளிக்கணும். காலையிலையும் சாயந்தரமும் கண்டிப்பாக 2 வாட்டி குளிக்கணும். இதுக்கு இடையில் உங்களுக்கு ஒரு மனநிலையை மாற்றணும், ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு டக்குன்னு ஒரு குளியல் போட்டால் போதும், ஒரு குளிச்சுட்டா போதும், அந்த மனநிலை மாறும். ஒரு புதிய மனநிலை கிடைக்கும். இப்போ நைட்டு நம்ம நல்லா தூங்குகிறோம், காலையில் குளித்த உடனே குளித்தா தான் அந்த நைட்டு தூங்குகிற அந்த மனநிலையிலேருந்து நம்ம வந்து விடுபட்டு ஒரு புதிய மனநிலையை பெறுவோம், ஒரு புதுமையான மனநிலையை. அப்போ தான் அந்த மனநிலை ஆரம்பிக்கும், ஒரு புதிதாக ஒருத்தர் பிறந்த மாதிரி இருக்கும். அதனால் குளிக்கிறதுக்கு அது மாதிரி நைட்டு தூங்க போகிறோமா, தூங்குவதற்கு ஒரு மனநிலை தேவை. அது வரைக்கும் நம்ம வேலைகளெல்லாம் செஞ்சு முடித்து களைப்பாக இருப்போம். அந்த மனநிலையை நம்ம போக்கணும் அப்படின்னா போய் குளிச்சிடணும். குளிச்சுட்டு தூங்குகிற வேலையை ஒரு புதிதாக வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு புத்துணர்வோடு போய் தூங்கலாம். ஒரு புதிய மனநிலையோடு போய் தூங்கணும். ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் வந்து காலையில் குளிச்சிருப்பீங்க, அது வரைக்கும் வேலையெல்லாம் செஞ்சுருப்பீங்க, மனநிலை வந்து பழசாக இருக்கும். ஏன்னா காலையில் அந்த மனநிலை வந்து எப்போ பிறக்குது, ஒரு மனநிலை எப்போ பிறக்குது, குளிக்கும்போது பிறக்குது. அப்படிங்கும்போது காலையில் குளிச்சிங்க, அப்போ அந்த மனநிலை அப்போ புதிதாக பிறக்கிறது. புதிதாக பிறந்த மனநிலையை வச்சுக்கிட்டு நீங்கள் அன்றைய பொழுத ஃபுல்லாக என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சிடுறீங்க. அப்புறமா சாயந்தரம் வரும்போது அந்த மனநிலை வந்து பழசாகி போயிடுது. ஏன்னா காலையில் பிறந்த மனநிலை அது, காலையில் குளிக்கும்போது பிறந்த மனநிலை அது இப்போ பழசாகி போச்சு. சாயந்தரமான உடனே இப்போ பழசாயிடுச்சு. அந்த மனநிலை பிறந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. 12 மணி நேரத்துக்கு காலைல 6 மணிக்கு குளிச்சிங்க, இப்போ சாயந்தரம் 6 மணி ஆச்சு. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அந்த மனநிலை பிறந்து பழைய மனநிலையாக ஆகிவிட்டது. இப்போ நீங்கள் தூங்க போகிறீங்க, புதிய வேலையை செய்ய போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் உழைச்சிக்கிட்டு இருந்தீங்க, களைச்சி போயிட்டீங்க. இப்போ புதிய வேலையை செய்ய போகிறீங்க, தூங்க போகிறீங்க. தூங்குவதற்கும் நமக்கு சுறுசுறுப்பு தேவை. சுறுசுறுப்பாக போய் தூங்கணும், ஒரு புத்துணர்வோடு போய் தூங்கணும். தூங்குகிறோம், அந்த குளிச்சுட்டு போய் தூங்கணும், ஒரு புதிய மனநிலையோடு போய் தூங்க வேண்டும். அதான் குளித்தா ஒரு புதிய மனநிலை பிறக்கும். அந்த மனநிலையோடு புதிய செயல்களை செய்யும்போது எப்போவுமே புதிய மனநிலையோடு போய் செய்யுங்க. இப்போ நைட்டெல்லாம் தூங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மனநிலை. அதுக்கு நீங்கள் சாயந்தரம் 6 மணிக்கு குளிச்சுட்டு அல்லது 8 மணிக்கு குளிச்சுட்டு இரவு 8 மணிக்கு குளிச்சுட்டு ஒரு புதிய மனநிலையோடு போய் தூங்கணும். தூங்கி முடிச்சிட்டிங்க, மறுநாள் காலையில் ஒரு 5 மணிக்கோ 6 மணிக்கோ எழுந்துக்கிறீங்க. இப்போ அந்த மனநிலை இப்போ வந்து பழசாகி போச்சு. ஏன்னா அந்த மனநிலை இப்போ நீங்கள் தூங்கும்போது பயன்படுத்திய மனநிலை பிறந்தது எப்போ, முந்தின நாள் நைட்டு நீங்கள் குளிச்சிங்க பாருங்கள், அப்போ பிறந்த மனநிலை இப்போ மறுநாள் வந்து காலையில் ஆகிப்போச்சு. இப்போ பழசாயிடுச்சு அந்த மனநிலை. இப்போ புதிய வேலையை நீங்கள் செய்ய போகிறீங்க. இது வரைக்கும் தூங்கிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் புதிய வேலையை செய்ய போகிறீங்க. அப்போ உங்களுக்கு புதிய மனநிலை தேவை. உடனே குளிக்கிறீங்க, குளித்த உடனே ஒரு புது மனநிலை உங்கள்கிட்ட பிறக்குது, புதிய உடம்பு உங்கள்கிட்ட வருது, புதிய மனநிலை, புதிய உடல்நிலை உங்களுக்கு கிடைக்குது. அதை வச்சு அப்புறம் தினசரி வேலையை செய்ய ஆரம்பித்த உடனே அந்த மாதிரி ஒரு புதிய மனநிலை. குளித்தாக்கா உங்களுக்கு மனநிலை புதிதாக கிடைக்கும், ஒரு புதிய மனநிலை கிடைக்கும். ஒரு பழைய மனநிலை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அது எங்கே சாத்தியம்னா குளிக்கும்போது ஒவ்வொரு நேரமும். அதனால் அடிக்கடி குளிக்கிறது நல்லது தான். 3 வாட்டியாவது குளிக்கிறது ரொம்ப நல்லது. 1 வாட்டி குளிக்கிறது நல்லது அப்படின்னா, 2 வாட்டி குளிக்கிறது ரொம்ப நல்லதுன்னா, 3 வாட்டி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மத்தியானம் 1 மணி நேரம் தூங்கலாம்னு சொல்லியிருக்கோம்ல, மத்தியானம் 1 மணி நேரம் தூங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக தூங்கினா ரொம்ப நல்லது. அப்படியே தூங்கி முடித்த உடனே எப்பவும் குளிக்கிறது நல்லது. அப்படி டக்குன்னு ஒரு கிணத்துல குதிச்சோமா டக்குன்னு எந்திக்கணும், அவ்வளோதான், குளிச்சாச்சு. அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தால் நீங்கள் சூப்பர், அடிக்கடி குளிக்கலாம். அது மாதிரி குளித்தா ஒரு புதிய மனநிலை கிடைக்கும். குளிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிறது அதுதான். குளிக்கும்போது பழைய மனநிலை கரைந்து போய்விடும், தண்ணியாக கரைஞ்சிரும், புதிய மனநிலை பிறக்கும். அதுதான் வந்து குளியல்ங்கிறது. குளிக்கிறதோட நோக்கமே அதுதான். உடம்பு குளிர், அந்த வெப்பநிலை தான் நம்ம ஒரு மனநிலைக்கு காரணம். வெப்பநிலை தான் காரணம், நம்ம உடம்புல இருக்கிற வெப்பநிலை தான் காரணம்.
நம்ம வெப்பநிலையும் நம்முடைய மனநிலையும் ஒன்றா இருக்கும். ரொம்ப சூடாக இருந்தால் நம்ம மனநிலை வந்து ரொம்ப உடல்நிலை நம்ம உடம்பு ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? அந்த உடம்பு சூடாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். எரிச்சலாக இருக்கலாம், வெறுப்பாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம். அதுவே உடம்பு குளிர்ச்சியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் இதமாக இருக்கலாம், கனிவாக நடந்து கொள்ளலாம் பிறரிடம். அந்த வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி தான் மனநிலை அமையும். நாம் மற்றவங்ககிட்ட பழகிறது, பேசுகிறது எல்லாமே. அப்போ வந்து நம்ம குளிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, வெப்பநிலை தணிந்து சூடு அகன்று சூடு வெளியே போய் நாம் வந்து இன்னும் மற்றவங்ககிட்ட வந்து கனிவோடு பேசுவதற்கு, பழகுவதற்கு, ஒரு வேலையை வந்து ஒரு குளிர்ச்சியான மனநிலையில் செய்வதற்கு குளியல் என்பது உதவி செய்கிறது. குளிப்பதன் காரணமாக அழுக்கு மட்டும் போகாது, மோசமான எண்ணங்கள் கூட போகும். புதிய அற்புதமான மனநிலை நமக்கு கிடைக்கும். அந்த வெப்பநிலை மாறும்போது அந்த உடல்நிலைக்கும் வெப்பநிலைக்கும் மனநிலைக்கும் சம்மந்தம் இருக்குது. நமது உடல்நிலை தான் நமது மனநிலையை தீர்மானிக்கிறது. வெப்பம் அதிகமாக இருக்குது, உடம்புல வெப்பம் அதிகமாக இருக்குன்னா நமக்கு எரிச்சலாக இருக்கும், மூளையே ஒழுங்காக வேலை செய்யாது, உடம்பே ஒழுங்காக வேலை செய்யாது, சூடு அதிகமாக. அதுவே குளிச்சிட்டாக்கா உடம்புல உள்ள அந்த சூடு வெளியே போயிடுச்சு, நல்லா குளிர குளிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் சுறுசுறுப்பாக ஒழுங்காக உடம்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், உடல் உள்ளுறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இல்லைன்னா அது சோம்பேறித்தனமாகிடும், வெறுப்பாகிடும், வேலை செய்கிறக்கே அதுக்கு பிடிக்காது. அதாவது காலையில் எழுந்தோடனே நல்ல ஒரு சொம்பு தண்ணி ஏன் குடிக்கிறோம்? அந்த தண்ணி உள்ளே போனோன்னா உடம்பு குளிர்ச்சி அடையுது, குளிர்ச்சி அடையும் போது ஒழுங்காக வேலை செய்யுது. அது மாதிரி குளிக்கிறதுனால உடம்பு குளிர்ச்சி அடைகிறது, அந்த குளிர்ச்சி அடையும் போது உடம்பு நல்லா வேலை செய்யும். அந்த உடம்புல சூடு அதிகமான அந்த உடம்பு அப்படியே விரைச்சி ஒரு மாதிரி வேலை செய்கிறக்கே சோம்பேறித்தனப்படும். அதுவே குளிர்ச்சியாக இருந்தால் நல்லா ஒழுங்காக வேலை செய்யும். அதுக்காக தான் நம்ம குளிக்கிறது அதனால தான். உடம்பு அந்த வெப்பநிலையை மாற்றி மீண்டும் உழைப்பதற்கு ஏற்றாற் போன்று மாற்றுவதற்காக நாம் குளிக்கிறோம். நமது மனநிலையும் உழைப்பதற்கு தகுந்தாற் போன்று மாறுகிறது, உற்சாகமாக சுறுசுறுப்பாக மாறுகிறது. அதனால் தூங்குறதும் ஒரு உழைப்பு தான், அதுவும் ஒரு வேலை தான். தூங்குறதுக்கு முன்னாடியே குளிக்கணும், சுறுசுறுப்பாக தூங்கணும். தூங்கணும் அப்படின்னா குளிச்சுட்டு ஒரு புதிய மனநிலையோடு அந்த தூக்கத்தை ஆர்வமோடு போய் தூங்கணும். இன்னும் தூங்கும்போது நம்ம உடற்பயிற்சி செஞ்சுட்டு போய் தூங்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏன் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னா, உடற்பயிற்சி செஞ்சுட்டு போய் குளிச்சுட்டு அப்புறம் போய் தூங்க போகணும். அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, தூக்கத்தின் போது நமக்கு ரத்த ஓட்டம் உடம்பு முழுக்க நல்லா பாயும். நல்ல யோகாசனம் பண்ணிவிட்டு போய் தூங்கணும். அது நல்ல இதய துடிப்பு எல்லாமே உடம்புல ரத்த ஓட்டம். தூக்கத்தின் போது நமக்கு கெட்ட கனவுகள் வராது. கெட்ட கனவுகள் ஏன் வருது? உடம்பு ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா உடல் இயக்கங்கள் தடைபடுகிறது, சுவாசம் தடைபடுகிறது, ரத்த ஓட்டம் தடைபடுகிறது. நைட்டு உங்கள் கை மரத்து போச்சு, நீங்கள் கை மேலே வச்சு தலையை வச்சுக்கிட்டு படுக்கிறீங்க, கையை மடித்து வச்சுக்கிட்டு அதில் தலையை வச்சு படுக்கிறீங்க. உங்கள் கையை மடித்து உங்கள் கை மேலே தலையை வச்சு படுக்கும்போது அதில் ரத்த ஓட்டம் பாதிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்போது ரத்த ஓட்டம் பாதித்து கை மரத்து போகும்போது தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை எழுப்புறதுக்காக தான் அந்த கெட்ட கனவு வருது. இங்கே பாரு, தூங்கிட்டு இருக்க பாரு, உன் கை மரத்து போச்சு பாரு, ரத்த ஓட்டமே போகல பாரு, உன் கை மரத்து போய் செத்து போயிட போகுது, சீக்கிரம் எழுந்துருன்னு ஒன்று எழுப்புறதுக்காக தான் அந்த கெட்ட கனவே வருது. கெட்ட கனவு வந்த பிறகு யாருமே விழித்து கொள்ளாமல் இருக்கவே மாட்டார்கள். கெட்ட கனவோடு யாருமே தூங்கவே முடியாது. ஏன்னா ஒரு அபாயம், அது ஒரு ஆபத்து உன்னை சூழ்ந்திருக்கிறது, உன்னை எழுப்புது, உன்னை சுற்றி உனக்கு ஒரு ஆபத்து இருக்குது. உன் கை மரத்து போச்சு பாரு, நீ காலை மடிச்சுக்கிட்டு தூங்கின, உன் கையை தலைக்கு அடியில் வச்சுக்கிட்டு தலைவாணி மாதிரி வச்சு தூங்கின, இப்போ பாரு ரத்த ஓட்டம் பாதிக்குது பாரு, அது கை மரத்து போச்சு பாரு, நீ அது தெரியாமல் தூங்கிட்டு இருக்கிற, ஆபத்து, எழுந்துரு, இப்படியே தூங்கினா உன் கையில் ரத்த ஓட்டம் பாதித்து செயலிழந்து போயிடும் அப்படின்னு உன்னை எழுப்புறதுக்காக தான் அந்த கெட்ட கனவே வருது. ஒரு ஆபத்து, கெட்ட கனவு வந்த பிறகு யாரும் விழித்து கொள்ளாமல் இருக்கவே மாட்டார்கள். ஏன்னா ஒன்று எழுப்புறதுக்காக தானே அது வருது. அது மாதிரி உடம்புல நோய்கள் இருந்தால் அடிக்கடி கெட்ட கனவு வரும். நோய் உள்ளவங்களுக்கு கெட்ட கனவு அடிக்கடி வரும். ஏன்னா அவங்க உடம்புல ஆபத்தில் இருக்குது, அவங்களால நிம்மதியாக தூங்க முடியாது. அது மாதிரி நல்ல உணவு செரிமானம் ஆகலை, வயிற்றில் கழிவுகள்லாம் தேங்கி இருக்குது அப்படின்னா அப்பவும் கெட்ட கனவுகள்லாம் வரும். ஏன்னா உடம்பு உள்ளுக்குள்ளே வேலை செய்ய திணறுது, வேலை செய்ய முடியாமல் தவிக்குது. அதை உணர்த்துறதுக்காக தான், ஒன்றை எழுப்புறதுக்காக இந்த மாதிரி தூங்குறியே, கண்டதையும் தின்னுபிட்டு ஒழுங்காக கக்கா கூட போகாமல் இப்படி படுத்து கிடந்து குரட்டை விட்டு தூங்குறியே, எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்குறதுக்காக தான் உன்னை எழுப்புது. நல்ல உடம்பை பார்த்துக்கோ, இந்த மாதிரிலாம் தூங்காத, உனக்கு கேடு, ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்காது, என்றைக்காவது நீ ஒரு நாள் போய் சேர்ந்துருவ,
அதனால் ஒழுங்காக உடம்பை பார்த்துக்கோ. ஆரோக்கியமாக இருந்தால், உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் கெட்ட கனவுகள் வராது. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அதனால தான் யோகாசனம் பண்ணிவிட்டு தூங்கணும். தூங்கும்போது யோகாசனம் பண்ணணும். ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தூங்குறது நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது உடல் ரொம்ப சூடாகும், ரொம்ப சூடாகிடும். ஆனால் யோகாசனம் பண்ணால் உடம்பு சூடாகாது. ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது நைட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்கள் உடனே படுத்து தூங்குறீங்க அப்படின்னா ரொம்ப சூடாகிடுச்சுன்னா ஒரு விந்து வெளியேறும், தூக்கத்தில் விந்து வெளியேற வாய்ப்பு இருக்குது. அதனால் உடற்பயிற்சி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணலாம், அதெல்லாம் செயற்கையான உடற்பயிற்சி பண்ணுறதா இருந்தால் பகலில் பண்ணணும். நைட்டு தூங்கும்போது யோகாசனங்கிறது ரொம்ப சிறப்பானது. நல்ல உடம்பும் சூடாகாது, உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே ஒழுங்காக நல்லா வேலை செய்யும், நல்ல தூக்கம் வரும், நல்ல ரத்த ஓட்டம் நல்லாகும், கெட்ட கனவுகள் எதுவும் வராது.